ஏமா நீ எல்லாம் பெரிய மனுஷி தானா? மவ மாசமா இருக்கா, உன் தொல்லை தாங்காம அவ மாத்திரை வாங்கி தின்னுட்டு புள்ளைய வயிற்றுலயே அடிக்கிறதுக்கு பார்த்திருக்கா. வேற வழி இல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. மகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ வைக்க போறீங்களா, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டா? இங்க பாரு, ஓ மவளை நாங்க ஒன்னும் இந்த வீட்டுல வாழ வேண்டான்னு சொல்லல. தாலிய கலத்தி போட்டுட்டு போனவ அவளை எப்படி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்ற? அதே காரியத்தை மறுபடியும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏயா நீயும் மனுஷன் தானே? பொண்டாட்டிய உங்க ஆத்தாக்காரி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவளை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு தோணல. மூலின்னு முடிச்சுக்கிட்டு ஆத்தா சேலைக்கு பின்னாடியா பம்மிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, வார்த்தைய ஆழ்ந்து பேசு. என் மகனை பத்தி ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. யோ உன்னதான் கேக்குறேன், நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா? உங்க ஆத்தா சேலையை எடுத்து கெட்டிக்கிட்டு வந்து நில்லும். எம்பட்டு திமிர் இருந்தா இப்படி கல்லு குத்தியாட்ட நீ பேரு. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, உன் குழந்தை அவ வயித்துல வளருது. நீ என்னன்னா உன் ஆத்தாக்கு பின்னாடி இப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிற? வெக்கமா இல்ல? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? இங்க பாரு, வார்த்தைய ஆழ்ந்து பேசுன்னு சொன்னேன். உன்கிட்ட எனக்கு என்னம்மா பேச்சு? நான் அந்த ஆளுகிட்டே கேட்டுக்கிறேன். அவன் தானே தாலியை கட்டுனா என் மவா கழுத்துல. இப்ப என் மவா கூட வாழ முடியுமா வாழ முடியாதான்னு அவன் சொல்லட்டும். அப்புறம் இருக்கு, அவ பிள்ளையும் அழிச்சிட்டு அவளையும் இங்கனே கழுத்து அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு என்னத்துக்கு இம்பட்டு டென்ஷனு? ஏய், நீ மாசமா இருக்கிறது நெசமாடி பொய் சொல்றியா? நான் மாசமா தான் இருக்கேன். டேய், நடந்ததெல்லாம் போய் தொலையுது. அவளை உள்ள கூட்டிட்டு போ. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இங்க பாரு, இது கூட என் மகன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. எப்படி எனக்கு என் மருமவளையும் மவனையும் வாழ வைக்கணும்னு தெரியும். உன் கால் தடம் கூட இந்த வீட்டு வாசல்ல படக்கூடாது. இனி இந்த வீட்டு பக்கம் வந்த நடக்கிறதே வேற. ஒன்னாலதான் உன் மவ கெட்டு குட்டிச்சவரா போறா. அதெப்படி? ஏன் மவளை பாக்குறது நான் வராம எப்படி இருக்க முடியும்? அப்போ உன் மவளை இப்பவே கையோட கூட்டிட்டு போ. ஏம்மா நீ ஒன்னு இங்க வர வேண்டாம். எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுனா நானே வரேன். நீ வெளியே போ. அப்படி சொல்லு. போதல, ஓ மவ சொல்லிட்டால, இனி உனக்கு இங்கே என்ன சொல்லி கிளம்பு. ஏட்டி என்னடி சொல்ற? நான் இல்லாம நீ எப்படி இருக்க முடியும்? இங்க ஒத்தியில வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இவ உன்னை கொடுமைப்படுத்துவா. அதை கேட்கறதுக்காவது நான் வர வேண்டாமா? நீ ஒன்னும் வர வேண்டாமா. நான் என் புருஷன் கூட வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் என் குழந்தையும் சந்தோஷமா தான் இருப்போம். நீ கிளம்பு. எங்க மாமியா எங்களை ஒன்றும் பண்ணாது, நான் பாத்துக்கிறேன். அட பாதவதி, உனக்கு ஏண்டிக்கிட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும் முடி? ஓ, என் மவளுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத ஞாபகத்துல வச்சுக்கும். ஆத்தாக்கு முன்னாடி பம்மிக்கிட்ட இருக்க பம்மிக்கிட்டு நீ எல்லாம் மனுஷனா? இங்க பாரு, மரியாதையா இப்பவே இந்த இடத்த விட்டு போயிரு. இல்ல இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோ, அரைஞ்சி பல்ல கழட்டி போடுவேன். இனி இந்த வீட்டு வாசல் பக்கம் வர வேலை வச்சுக்காத. அதான் உன் மக சொல்லிட்டல, கிளம்பு. ஏம்மா நீ கிளம்புமா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இனி என்னை கூட்டு விடு, அப்புறம் இருக்கு உனக்கு. நான் வாரேன். இல்ல, இவளை உள்ள கூட்டிட்டு போ. இங்க பாரு, இனி அது ஒழுங்கா அடக்க உடக்கமா நடந்துக்க. பிள்ளைய நல்லபடியா வளர்த்து பெத்து கொடுக்கற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம தாலியை கழட்டி போடவும் அப்படியும் இப்படியும் ஆட்டம் போட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. என் மேல இன்னும் உங்களுக்கு கோவம் தானா? ஏன் அப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்க? உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. எப்பவா இருந்தாலும் நீ இங்க வருவன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிருங்க. நான் புத்தி கெட்டு போய் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா உள்ள வா, காஃபி போட்டு தரேன். இப்ப நான் மாசமா இருக்கேன்னு தானே இப்படியெல்லாம் அன்பா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு முதல்ல நீ, அப்புறம் தான் குழந்தை. இங்க பாரு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட ஏன் மல்லுக்கு நிக்கிற? எனக்கு எங்க அம்மாவை தவிர யாரும் இல்ல. இப்ப எனக்காக நீ வந்திருக்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் எங்க அம்மாவை விட்டு கொடுக்க என்னால முடியாது. சரிங்க, இனிமே நான் அத்தை கிட்ட சண்டை போட மாட்டேன். பரவாயில்ல, வா. என்ன செய்வ? உன் வயசு அப்படி. இன்னும் உனக்கு பக்குவம் இல்ல. அதனாலதான் இப்படி தேவையில்லாம அவங்க பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்கிற. ஆனா அம்மா ரொம்ப நல்லவங்க. என் மேல உள்ள பாசத்தால உன்னை அப்படி பேசிடுறாங்க. அவங்கள மன்னிச்சிரு, வா. சரிங்க. ஏன் சிரிப்பா இப்படி நான் நடந்துக்கிறேன்? நான் சொல்றது கொஞ்சம் கூட காதுலயே வாங்க மாட்டியா? நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உன் புருஷன், எதுனாலும் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். எனக்கு தெரியாம நீ ஹாஸ்பிட்டல் போனது தப்பு. அரே,
तेरे को क्या प्रॉब्लम है शिल्पा बेटी ये कुछ भी बोलेगा तू मत सुनना வாய மூடிட்டு பேசாம போங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானும் என் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓடையில எதுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க? உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. ஏலே என்ன பேசுற? அவங்க உன் மாமியாரு, அவங்கள மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இது என்ன பேச்சு? நம்ம குடும்பத்துக்கு தகுமா? அறிவு கண்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காத. இப்ப என்னத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதை தானே அவங்க கேக்குறாங்க. ஐயோ அம்மா, உனக்கு ஒண்ணு புரியாது. இந்த சில்பா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு கேட்டா நீ ஆடி போயிருவ. என்ன சில்பா, என்ன நடந்துச்சு? உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. எனக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல. ஒரு பொண்ணு மட்டும் போதும்னு நிறுத்திக்கிறான்னு நினைக்கிறேன். இவரு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இன்னொரு குழந்தை பெத்துக்கோ, அவ சிங்கிளா இருப்பா, அவ கூட விளையாட வைக்க இன்னொரு குழந்தை வேணுங்கிறாரு. நான் இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா என் அழகெல்லாம் போயிடும். அதை சொன்னா கேட்க மாட்டேக்காரு. இப்போ நான் எப்படியோ மாசமாயிட்டேன். அதான் ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ஷன் பண்ணலான்னு கேட்டுட்டு வந்தேன். அது எப்படியோ இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் சத்தம் போடுறாரு. வாய மூடு. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, எந்த காலத்துல இருக்க? நாங்களா 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க ஏன் 12 பிள்ளைங்க கூட பெத்துக்கிட்டோம். எங்களுக்கும் அழகுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி நாங்க யாராவது கவலைப்பட்டோமா? இப்ப நீங்க என்னன்னா 1 1 2 2ன்னு பெத்துக்கிறீங்க. சரி போனா போகுது, அது அவங்க விருப்பம்னு நான் எதுலயும் தலையிடுறது இல்ல. ஆனா நீ ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்ல. இப்ப மாசமா இருக்க, அந்த குழந்தைய கழிக்கிறதுக்கு போனா அவன் திட்டாம என்ன செய்வான்? குழந்தைங்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அது ஒரு உசுறு. அதை கழிக்கிறதுக்கு உனக்கு எனக்கும் யாருக்கும் உரிமை இல்லை. கடவுள் கொடுத்தத கலைக்க பாக்குற அறிவு கட்டத்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. ஒழுங்கா குழந்தை பெத்துக்கிற வழிய பாரு. என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் ஜாக்கிரதை இல்லாது ஏன் தப்புதான். அதுக்காக நான் இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா நான் எப்படி சீரியல் எல்லாம் நடிக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் என்ன உங்களை மாதிரி வீட்லயா இருக்கேன்? வீட்ல இருந்தா கூட சரின்னு சொல்லலாம். நான் குண்டாயிருவேன். ஏன் எந்த நடிகையும் குழந்தையை பெத்துக்கிறது இல்லையா? அறிவு கட்டத்தனமா இப்படி உளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, அதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணு, சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோ, அப்புறம் நார்மலா இருக்க போற. இங்க பாரு, 1 வருஷம் மிஞ்சி போனா 2 வருஷம், அதுலயே உன் பழைய அழகெல்லாம் திரும்ப வந்துடும். சும்மா அறிவு கட்டத்தனமா யாரு பேச்சையாவது கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஆடாத. ஒழுங்கா உள்ளவா. நீங்க என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஏன் பேச்ச கேட்டுதான் என் மக ஆடுது சொல்லுதா? நான் என் மகளுக்கு புத்தி சொல்லுது. நீங்க உங்க மகனுக்கு புத்தி சொல்லுது இல்ல? என் மக இன்னொரு குழந்தையெல்லாம் பெத்துக்க மாட்டா. வாய மூடுமா. நீ பண்ற வேலையெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஊரு பூரா கடன் வாங்கி வச்சதெல்லாம் ஏன் மகன் திரும்ப கொடுத்து உன்னை போனா போகுதுன்னு இந்த வீட்டுல இருக்கட்டும்னு இருக்க வச்சிருக்கான். நீ என்னன்னா வானத்துக்கும் பூமிக்கு ஆடுற. இங்க பாரு, ஒழுங்கா இருந்தா இங்க இரு, இல்ல துரத்தி முடிக்கிருவேன். நான் என்ன சொல்லுதோ அதான் இந்த வீட்டுல நடக்குது. ஞாபகத்துல இருக்குது? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணுது நீங்க? வாய மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தா இங்க இருங்க, இல்ல வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றேன். அவ ஏன் மருமக, அவ இந்த குழந்தைய பெத்துக்குவா. அத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னொரு தடவை குழந்தைய அழிக்கணும் வைக்கணும்னு ஏதாவது சொல்லிட்டு அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன சித்த, இந்த ஹிந்திக்காரி என்னத்துக்கு இப்படி ஆடிக்கிட்டு நிக்கிறா? இங்க பாரு சுப்புலட்சுமி, சில்பாவை ஒழுங்கா உள்ள கூட்டிட்டு போ. அவ மாசமா இருக்கலாம், அவளை நல்லபடியா கவனிச்சுக்க. இங்க அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு அலையிறாங்க. இனி இந்த வேலை இங்க நடக்காதுன்னு இந்த பொம்பளைக்கு எடுத்து சொல்லு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னத்த சொல்றீங்க? நீங்க இருக்கும்போது இவ இவட்ட வேலை பாக்குறாளா? இவளை இங்க விட்டா தானே தப்பு. இவளை என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். பொள்ளைய அழிப்பாளா? யாரு கேட்டு நம்ம குடும்ப வாரிச அடிக்கானு நான் பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, நீ கொஞ்சம் உள்ள போ. நான் அசிங்கமா பேச வேண்டியது வரும். ஆத்தாளையும் மவளையும் 4 கேள்வி கேட்டு உள்ள அனுப்புறேன். உன் பொண்டாட்டி இதுக்கு மேல இந்த காரியத்தை பண்ணதுக்கு எப்படி துணிவானு நான் பாக்குறேன். நீ உள்ள போ. சரிங்க மைனி. ஏண்டி சிலுப்பா, வெள்ள உழுவ மாதிரி இருந்துகிட்டு இங்க என்ன ஆட்டம் பண்ணுதா தெரியுமா உங்க ஆத்தா? கறி மீன் முட்டை அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொட்டணுங்கிறா. அதை திங்கணும் இதை திங்கணும்னு ஒரு நாளைக்கு 50 கிலோ சோத்த திங்கிறா. நீ என்னன்னா அவ சொல்றபடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க.
இங்க மாச பட்ஜெட் ஏறுததே உங்க ஆத்தாவால தான். ஐயோ பவன் வச்சு சோறு போட்டா உனக்கு கெட்ட கெட்டதா சொல்லி கொடுக்கறாளா? அவ சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பியா? அடியே சுப்புலட்சுமி, நீ என்ன பேசுது? மாச பட்ஜெட் என்னால ஏறுது? நீ நேத்து முழு கோழிய உரிச்சி உரிச்சி உட்காந்து தின்னது ஞாபகம் இருக்கா? நான் பார்த்தது அத. முந்தா நாத்து 30 முட்டைய அவிச்சு வச்சு தின்னுகிட்டு இருந்தத நான் பார்த்தது. எவ்வளோ சொல்லிச்சு, டயட் இருக்க சொல்லிச்சு, முழு கோழி திங்க சொல்லிச்சு, முட்டை திங்க சொல்லிச்சு, சோறு எடுக்க கூடாது, சப்பாத்தி எடுக்க கூடாதுன்னு ஒரு நாள் பட்ஜெட்டை ஏத்தி உட்காந்து தின்னுபுட்டு என்ன இப்படி சொல்லுது? பேதியில ஓவா கெடுத்திய கேட்ட அதான பார்த்தேன். என்னடா ஒரே வயித்த வலியா வலிச்சு வலிச்சு கக்கூஸ் உள்ள போறதா வெளிய வர்றதா, உள்ள போறதா வெளிய வரதான்னு வந்துகிட்டு இருக்கனேன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது. நீ உன் முட்டைக்கண்ணை போட்டதுனாலதான் எனக்கு வயித்த கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்கு. பேதியில போவா, நான் திங்கிறதெல்லாம் கண்ணை போடுறது நீதானா? நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு பாப்பியா? சரி சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப பிள்ளைய கலைக்கிறதுக்கு 2 பேரும் திட்டம் போட்டிருக்கீரா? இங்க பாருங்கடி, உங்க திட்டம் எதுவும் எடுபடாது. ஒழுங்கு மரியாதையா உள்ள போங்க. இங்க பாரு தீதி, உனக்கே நல்லா தெரியும். இத்தனை குழந்தை குட்டி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் அழகு போயிரும். அப்புறம் நான் சீரியல்ல எப்படி நடக்கிறது? சுப்பு தீதி, நீதான் அத்தைகிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லு. இங்க பாரு சில்பா, நீ சொல்றதுக்கெல்லாம் அத்தை சரி சரின்னு கேட்பாங்க. ஆனா குழந்தை அழிக்கிறேன்னு சொன்ன உன்னை கொன்னே போடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா புரிஞ்சு நடந்துக்கோ. நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இப்பெல்லாம் அத்தை கிட்ட என்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அத்தை சொன்னதுதான் கணக்கு. 2 வருஷம் குழந்தைய பெற்று நல்லபடியா வளர்த்து கொடுத்துட்டு அப்புறம் சீரியல்ல நடிப்பியோ படத்துல நடிப்பியோ, ஏன் வேற எங்கேயாவது வெள்ளக்காரன் படத்துல போய் நடிப்பியோ, அது ஓன் சௌரியம். இங்க யாரும் அதை கேட்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா புரிஞ்சு நடந்துக்கோ. எதையாவது பண்ணணும்னு நினைச்சே அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ எதுவுமே செய்ய முடியாது சொல்லுது. ஏன் இப்படி சொல்லுது? என் மகளை இந்த குடும்பத்துல எல்லாரும் டார்ச்சர் பண்ணுது. டார்ச்சர் பண்ணுது. முதல்ல ஒண்ணு பண்ணுது. ஒழுங்கா வேலைய போய் பாரு. உன் மவளை கெடுக்கிறதே நீதான். சில்பா, இவ பேச்ச கேட்டு ஏதாவது பண்ணுன அப்புறம் முடிவு எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் மட்டும் இல்ல, அத்தையும் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. வா உள்ள. अरे बाप रे, ये लोग मेरा बेटी को कितना तंग कर रहे. ஆமா, தங்கு கர்றோம் எல்லாத்தையும் கர்றோம். நீ முதல்ல போய் வேலையை பாரு. அடுப்பங்கரையில பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு, போய் கழுவுற வழிய பாரு. मैं பாத்திரம் கழுவுது. தூ கழுவுது. இப்ப கடைசியா சொல்றேன், அத்தை சொல்றபடி கேட்டு நட. அதுதான் உனக்கு நல்லது.